வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. இது வந்து நான் பச்சை எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் காஞ்சதாக இருந்ததுன்னா நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் அதை 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். இப்போ பச்சையாக இருக்கிறனால நான் இப்படியே வேக வைக்கிறேன். வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது கூடயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இதில் நல்லா உப்பு பிடிக்கும். இது 2-3 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது பச்சையாக இருக்கிறனால நீங்கள் ஒரு 2-3 விசில் விட்டாலே போதும். இதுவே காஞ்சது இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 7-8 விசில் விட்டால் தான் அது நல்லா வேகும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போது சுட்டு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கெல்லாம் நம்ம சுட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து கழுவிட்டு நம்ம அப்போவே போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தெறிக்கும், அதுக்காக தான். பாருங்கள், தக்காளியில் வந்து இந்த தோல் வந்து இப்படி பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நம்ம சுட்டா போதும். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வச்சு அப்படியே மூடி வச்சே விட வேண்டாம். அப்பப்போ இப்படி எடுத்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. கரிஞ்சிடவும் கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சுட்டு இருக்கோம் இல்லையா, தோல் வந்து இப்படி தனியாக கலந்து வர மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு சுட்டு எடுத்தால் போதும். போட்டு ஒரே வாட்டி போட்டு மூடி வைக்க வேண்டாம். அப்பப்போ திருப்பி விடுங்க. அதுக்குன்னு கரிஞ்சிடக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ அடுத்தது அதே கடாயில் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் வந்து நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 3ஐயும் சேர்த்து ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சூடு ஆறுனதும் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக. நான் அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் மண் சட்டியில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது கடாயே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை,
இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு 7-8 பல் பூண்டு. பூண்டு வந்து நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட வந்து நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வேகலை இல்லையா, இப்போ வெங்காயத்தை கூடயே சேர்த்துக்கலாம். கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு இதில் சேர்க்கல, ஏன்னா மொச்சக்கொட்டை வேக வைக்கும்போது அதிலே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். பார்த்துட்டு வேணும்னா பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும் கிழங்கு, மூடி வச்சிடலாம். இப்போ இது ஆறிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் தக்காளி அது வணக்கிட்டு அரைச்சி ஊற்றுனது தாங்க, தேங்காயெலாம் சேர்க்கல. குழம்பு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வேணும்னா நம்ம அந்த வெங்காயம்லாம் வணக்கணும் இல்லையா, அது கூடவே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்துட்டு வறுத்துட்டு போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. புளியோட பச்சை வாடை வந்து போகிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. எண்ணெய் கூட பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து மேலே நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். தக்காளி வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி வணக்கிட்டு போடும்போதே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.